ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ரிலேட்டடாக அப்படின்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எஸ்எஸ்சி எக்ஸாம் எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது எல்லாத்துக்குமான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் 2025 எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, 26 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இதில் பாதியில் கட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் ஒன்றும் புரியாது. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஆஃப் எக்ஸாம். ஓகே, பேசிக்காக ஒரு எக்ஸாமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த எக்ஸாமை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் என்ன தேவை, அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே நம்ம ஒரு சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்காமலே படிச்சுட்ருப்போம். ஓகேவா, அது என்னது அப்படின்னா வேகன்சி ப்ளஸ் கட் ஆஃப். ஓகேவா, இது ரெண்டுமே நம்ம கையில் கிடையாது. ஓகேவா, இது ரெண்டுமே டிசைட் பண்ண போகிறது எஸ்எஸ்சி தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இப்போ 2022 பார்க்கும்போது நமக்கு அந்த டைம் வேகன்சி அதிகம், அதனால் கட் ஆஃப் 114 இருந்தது. 2023 அப்படிங்கும்போது 150 ப்ளஸ் இருந்தது. லாஸ்ட் டைம் 2024 146 பாயிண்ட் சம்திங் இருந்தது. ஓகேவா, அப்போது அந்தந்த வருஷம் வேகன்சியை பேஸ் பண்ணி கட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போது இந்த வருஷம் நமக்கு வேகன்சி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு மினிமம் 8,000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 12,000 வரைக்கும் இப்போதைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில சோர்சஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வரும் அப்படிங்க நமக்கு தெரியாது. அது எஸ்எஸ்சி தான் ஃபைனலாக நோட்டிஃபிகேஷனில் சொல்லணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு நான் சொல்கிறேன், மினிமம் ஒரு 8,000 அது வரும். அந்த 8,000 நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி 8,000 தான் வருது அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பாக 150க்கு மேலே போகும். அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அந்த வருஷம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கஷ்டமாக கேட்குறாங்களா, ஈஸியாக கேட்குறாங்களா, நார்மலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த எல்லாத்துக்கும் இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நான் தாண்டணும். ஒன்று, ஃபஸ்ட்டு விஷயம் வேகன்சி, ரெண்டாவது விஷயம் கட் ஆஃப், அதுக்கப்புறம் நார்மலைசேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இது எல்லாமே மாறப்போகுது. ஓகேவா, வேகன்சியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் அஃபெக்ட் ஆக போகுது. ஓகேவா, கொஷின் பேப்பரை பொறுத்து தான் நமக்கு நார்மலைசேஷன் நடக்க போகுது. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் ஜெயிக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஹை கட் ஆஃப் வந்து எய்ம் பண்ணணும். 170 160 to 170க்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படித்தா மட்டும்தான் எய்ம் பண்ணுறதை தாண்டி அதை தான் நம்ம எடுத்து ஆகணும். அது எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ண முடியும். ஒரு பர்ஃபெக்டான சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கோர் நீங்கள் எய்ம் பண்ணியே ஆகணும். ஓகேவா, இதுக்கு ஒரு வேளை வேகன்சி அதிகமாகலாம், கொஷின் பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கலாம். நான் நெகட்டிவாக நடக்கிற விஷயங்களை மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதில் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் நெகட்டிவாகவும் நமக்கு போயிடக்கூடாதுல்ல. அதனால தான் என்ன பண்ணுறோம், கட் ஆஃப் நம்ம எய்ம் பண்ணும்போதே ஒரு ஹை கட் ஆஃப் எய்ம் பண்ணிடுறோம். அடுத்தது, இப்போது கட் ஆஃப் இந்த மாதிரி இவ்வளோ அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க, வேகன்சி எப்படி வரும்னு தெரிலன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி நான் ஏதாவது மாற்றணுமா, புதுசாக ஏதாவது ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி நான் படிக்கட்டுமா, வேறு பிளான் போடட்டுமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் வச்சு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே பிளான் போட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் ரிப்பீட்டர்ஸாக இருக்க எல்லாருமே வந்து ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, அதை படிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணுவோமானா அதில் 100% பிளான் போட்டதில் 10% மெம்பர்ஸ் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுறீங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுலேயும் நானும் ஒரு பர்சன் தான். ஓகே, அப்போது நம்ம அந்த ஃபாலோ பண்ணாதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, கிரியேட் பண்ண முடியல, நம்மளால் ஸ்கோர் அண்ட் டெஸ்ட்லையும் இம்ப்ரூவ் ஆக மாட்டேது. இப்போ நம்ம போடுற பிளான்ஸ்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது, அதில் எக்ஸிக்யூஷன் தான் பிரச்சனையாக இருக்குது. அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிளான் போடாதீங்க, ஆல்ரெடி இருக்க பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், அது மட்டுமே போதும். அடுத்தது,
ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் கட் ஆஃப் பார்த்துட்டு நான் வந்து எஸ்எஸ்சிவை குவிட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன், வேறு எக்ஸாம் படிக்க போகிறேன், இதை விட அந்த எக்ஸாம் நல்லா இருக்குது, இதை விட இந்த எக்ஸாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் டெசிஷன் எடுக்கலாம். அது உங்களோட ஓன் டெசிஷன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, டோன்ட் குவிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன யோசிச்சுட்டு இதை குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதுக்காக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகேவா, ஒரு சில செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது வெளியில் போனால் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வெளியில் போய் வேறு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஜாப் ஏதோ ஒன்று பண்ணுறேன், அங்கே போயிட்டு நான் வந்து ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஐயோ நான் பாதியில் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன், இவ்வளோ நாள் நான் படித்தேன், பாதியில் வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு இருந்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போங்க. இல்லைனா உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். டெசிஷன் உங்களோடது. என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க, லாஸ்ட் டைம் ஒரு 10 மார்க் 5 மார்க் இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்றவங்க தயவு செஞ்சு குவிட் பண்ணாமல் இந்த ஒரு அட்டம்ப்டை பண்ணுங்கள். இந்த அட்டம்ப்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு இந்த கட் ஆஃபை பார்த்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு அந்த டெசிஷன் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் யார் அப்படி எடுக்க மாட்டீங்க, ஒரு சிலர் அப்படி தோணி இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, இந்த கொஷின் பேப்பர் வந்து இந்த மாதிரி எடுக்கிறது, கொஷின் பேப்பர் மிஸ்டேக் வர்றது, இது எல்லாமே வந்து ஸ்கேம் தான், இதனால் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க, இதனால் எஸ்எஸ்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது 100%ல் ஒரு 99.1% பர்ஃபெக்டாக இருந்தாலும் ரிமைனிங் 0.9% ஏதாவது ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஓகேவா, இது முன்னாடி நடந்த நீங்கள் பழைய நியூஸஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமான ஸ்கேம்ஸ்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. இது மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அது எல்லா வருஷமும் வரதான் செய்யும். ஓகேவா, அதுக்கு நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணியோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நம்ம யாரையும் சொல்லியோ ஒரு யூஸ்மே கிடையாது. நம்மளோட ஷிஃப்ட்டில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த லிஸ்ட்டில் வரப்போகிறோம், அவ்வளோதான். இதில் யார் என்ன ஸ்கேம் பண்ணாலும் எதை பற்றி நம்ம யோசிச்சும் நம்ம அதுக்கு எதிராக பேசியோ அதனால் எந்த யூஸுமே நமக்கு நடக்க போகிறதில்ல. ஓகேவா, நமக்கு ஒரு நாளில் இதுக்காக நம்ம உட்காந்து ஒரு வீடியோ பார்க்குறது, இப்படி ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய வீடியோவாக வந்து போடுவாங்க. அந்த வீடியோ ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்போ நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். இங்கே யார் என்ன ஸ்கேம் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா, இப்போது இந்த வருஷம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இதனால் உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆக போதா? நீங்கள் அடுத்த வருஷம் 2025 எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் இந்த ஸ்கேம் நடக்காத மாதிரி இதை ஒன்று பார்த்துக்குவாங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது, கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேவா, கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் சரியில்லை, ஈஸியாக கேட்குறாங்க, கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இஷ்யூஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா, இதில் கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டில் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் ஹார்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. இப்போ ஈஸியாக இருக்குங்கனால ஒரு சில என்ன பண்ணிக்கலாம், லெத்தாஜிக்காக அதை ப்ராப்பராக அட்டன் பண்ணுறது கிடையாது. இப்போது ஹார்டு ஷிஃப்ட் ஒன்று எழுதும் போது நீங்கள் ஆவரேஜாக ஒரு 140 எடுக்கிறீங்க. ஓகே, 140 to 150 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக. அப்போ ஈஸி ஷிஃப்ட் வந்தால் என்ன பண்ணணும், 170 எடுக்கணும். அப்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாம் 140 to 150 தான் எடுக்கிறாங்க. ஹார்ட் ஷிஃப்ட்டில் எடுக்கிற மார்க்கை தான் ஈஸி ஷிஃப்ட்லேயே எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ ஈஸி ஷிஃப்ட்லேயுமே வந்து நம்ம ஈஸியாக தான் வந்துச்சு, ஆனாலுமே நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கு இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஓகே, நமக்கு எந்த மாதிரியான ஷிஃப்ட் வருதோ அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ நம்ம இது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத அவங்க தான் இம்ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்ம ஏதாவது அதுக்கு சஜஷன் சொல்லியோ அதுக்கு எதிராக நம்ம பேசியோ வந்து எதுவும் மாறப்போதில்லை. அதனால் எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் கேட்டாலும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஓகேவா, அது கொஷின் பேப்பரை நம்ம ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஹார்டாக கேட்டாங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதில் மேக்ஸிமம் எல்லாராலையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதோ அதுலேருந்து நம்ம 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஈஸியாக இருந்ததுன்னா இருக்கலே நம்மளோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிடும். ஓகேவா, எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கடுத்து, இந்த டைம் டயர் 2ல் நடந்த இன்கரெக்ட் அப்படிங்கிற விஷயம். ஓகே, 19 கொஷின் கிட்ட இன்கரெக்டாக இருந்தது. அதனால வந்து நார்மலைசேஷனில் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காம போச்சு, ஒரு சிலர் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கிடைச்சிது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஓகேவா, இது வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எஸ்எஸ்சி கிட்ட நம்ம இந்த ஒரு இது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை தான் க்ரியேட் பண்ணும்.
அதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம எஸ்எஸ்சி தான் மாற்றி ஆகணும். ஓகே, அதுக்காக நிறைய பேர் கேம்பெயினிங் பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக எஸ்எஸ்சி பார்த்துருப்பாங்க. யூடியூப்பில் கூட ட்ரெண்டிங்லாம் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களும் அடுத்து வர எக்ஸாமில் கண்டிப்பாக இதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அது நமக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஓகேவா? அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வரி பண்ண வேண்டியதில்லை. ஒரு சிலர் இந்த ப்ராப்ளம்னால ஜாப் கிடைக்காம போயிருக்கும். அவங்க யாரும் வருத்தப்படாமல் அடுத்த எக்ஸாம் இன்னும் நல்லா ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் பெட்டர் போஸ்டிங்க்கு போக பாருங்கள். இந்த வருஷம் 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அந்த 1 மார்க் கிடச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு லோவர் போஸ்ட்டுக்கு தான் போயிருப்பீங்க. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணி பெரிய போஸ்டிங் நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, டிஃபிகல்ட் டு கிளியர் எஸ்எஸ்சி எக்ஸாம். எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவ்வளோ எடுத்தால் தான் வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது நான் இந்த சொன்ன கட் ஆஃப் எல்லாமே சிஜிஎல்லை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணாலே மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள். இப்போது டிஃபிகல்ட் டு கிளியர் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னா டிஃபிகல்ட், எஸ் டிஃபிகல்ட், ஆனால் இம்பாசிபிள் கிடையாது. எஸ் டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். கொஞ்சம் கஷ்டம்தான் கிளியர் பண்ணுறது. பட் யார் பர்ஃபெக்டாக படிக்கிறாங்களோ, யார் ப்ராப்பரான பிளான் வச்சுருக்காங்களோ, ப்ராப்பர் பிளான் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது? எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராப்பராக படித்தாலே போதும். அதை கரெக்டாக பண்ணோம்னாலே நமக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னாலே கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிருந்தாலே எஸ்எஸ்சியில் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது பண்ணுறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர் பிளான் போடுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதை ரெகுலராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் படிக்கணும், ஹவு மெனி ஹார்ஸ் நீடட் டு ஸ்டடி அப்படின்னா இப்போ இருக்க டைமுக்கு 10+ ஹார்ஸ் படித்தே ஆகணும். ஓகே, 10 ஹார்ஸ்க்கு மேலே நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இருக்கிற டைம் அவ்வளோதான் இருக்குது. ஓகே, நமக்கு ஜூன் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து செலெக்ஷன் போஸ்ட், சிஜிஎல், சிபிஓ, சிஹெச்எல், எம்டிஎஸ்னு வரிசையாக எக்ஸாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 days வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி போகிறதுக்கு தான் டைமாக இருக்கும். ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மந்த்லாம் டைம் இருக்கும். அப்போது இப்போ இருக்கிற டைமில் படிக்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம போக முடியும். இப்போ நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்து சிஜிஎல் ஸ்டார்ட் ஆகிடும். சிஜிஎல் முடிச்சு உங்களுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு 1 month கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 monthக்குமே நம்ம என்ன பண்ண முடியும்? டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும். அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் முடிச்சு அடுத்து சிஹெச்எஸ்எல். இது முடிக்கும் போதே உங்களுக்கு சிஜிஎல் முன்னாடி நடந்ததுக்கான Tier 2 நடக்கலாம். அடுத்து சிஹெச்எல்லோட Tier 2 இது வந்துடலாம். அப்படி கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அது கேப்பே கிடையாது உங்களுக்கு. அப்போ எந்த எக்ஸாமுக்கும் உட்காந்து பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணுற டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், இப்போ படிக்கிறத வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, when can I start my preparation? எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 6 months அப்படிங்கிறது வேணும். 6 month ப்ரிப்பரேஷன் இல்லாமல் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் இதுக்கப்புறம் வர சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 4 months ப்ளஸ் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அடுத்தது, how much time is needed to clear SSC exam? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 6 months. 6 months கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கனாலும் நீங்கள் இந்த டைமிங்கே சொல்லலாம். 6 months ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது போடணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 months படித்தா போதுமா, 3 months படித்தா போதுமா, 1 month போதுமா அப்படின்னா நம்ம படிக்கிறத பொறுத்து தான். ஓகே, நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தா இவ்வளோ நாளில் கிளியர் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் 12 மணி நேரம் படிச்சிங்கன்னா அது 1 month கம்மியாகும். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டிசைட் ஆகுது. ஓகேவா,
ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இன்னும் நல்லா ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற டைம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஓகே, அந்த இருக்கிற டைமில் நம்ம எப்போ எஃபெக்டிவாக படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. அதனால் பெருசாக எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் தான் நமக்கு என்ன நடக்கும், ஐபிஎல் எக்ஸாம், ஐபிஎல் நடக்கும். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவுட்டிங் போவாங்க. ஏன்னா இது வந்து சம்மர் லீவ் டைம், எல்லாருக்கும் லீவ் அதிகமாக இருக்கும். எல்லோரும் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி பிளான்ஸ் போட்டுட்ருப்பாங்க. இந்த 1 இயர் மட்டும் நம்ம இந்த எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டடீஸ்க்கு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஐபிஎல் பார்க்க வேணாம், ஃபங்க்ஷன் எதுவும் அட்டன் பண்ண வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வரேன், அப்புறமா வரேன்டா, இன்னொரு நாள் வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. யார் இந்த வருஷம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ அவங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாத்தையும் உங்களோட ஓன் அமௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பண்ண முடியும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இதுக்கோ கூப்பிட்டு போக முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்களே அமௌண்ட் போட்டு ஒரு அவுட்டிங் கூப்பிட்டு போக முடியும். இந்த மாதிரி ஒரு பெட்டர் பொசிஷனில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அந்த பெட்டர் பொசிஷனில் இருந்து எல்லாருக்கூடையும் போகிறது கரெக்டாக இருக்குமா, இப்போ இருக்கக்கூடிய இந்த டஃப் சுச்சுவேஷனில் படிக்கிறத விட்டுட்டு போய் உட்காந்து இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.